IAS IPS எக்ஸாமில் 2019 பாலிட்டியிலிருந்து கேட்ட ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். இந்தியாவில் தொலைத்தொடர்பு, காப்பீடு, மின்சார மாதிரியான துறைகளில் செயல்படுற இண்டிபெண்டன்ட் ரெகுலேட்டர்ஸை, அதாவது அரசு சாரா நிறுவனங்களை யாரும் மதிப்பாய்வு செய்யறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சரை கெஸ் பண்ணுங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A 1 and 2. ஒரு குறிப்பிட்ட துறையில நிர்வாகம் சரியா இயங்குதா, அந்த துறை சம்பந்தப்பட்ட அரசு சாரா நிறுவனங்கள் சரியா இயங்குதான்னு மதிப்பாய்வு செய்யற சட்டத்தை எழுதுறவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு நிரந்தர குழு தான் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டிஸ், அதாவது நிலைக்குழுக்கள். இந்தியால ஸ்டாண்டிங் கமிட்டி சம்பந்தப்பட்ட 24 துறைகள் இருக்கு. இந்த ஸ்டாண்டிங் கமிட்டிஸோட உறுப்பினர்களா MPs தான் தேர்ந்தெடுப்பாங்க. நிறுவனங்கள் சரியா வேலை செய்யுதா, நம்ம அரசியல் அமைப்புக்கு உட்பட்டதா இருக்கான்னு மதிப்பாய்வு செய்யறதுக்காக ஆடாக் கமிட்டிஸையும் பார்லிமெண்ட் உருவாக்கி இருக்காங்க. பினான்ஸ் கமிஷனும் நித்தி ஆயோகும் ஒரு துறையை மேம்படுத்துறதுக்கு தேவையான ஆலோசனையை தான் கொடுப்பாங்களே தவிர அந்த துறை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் சரியா இயங்குதா இல்லையானலாம் பார்க்க மாட்டாங்க. பினான்சியல் செக்டார் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷனை நிதி சம்பந்தப்பட்ட திட்டங்கள் சரியா இருக்கான்னு பார்க்கறதுக்காக தான் உருவாக்குனாங்க. அந்த துறை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை கண்காணிக்கிறதுக்காக இல்லை.